ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லாவண்யா. நான் ஹவுஸ் ஒய்ஃப். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் கேட்கலாம், நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒர்க்கிங் விமன். ஆஃப்டர் மேரேஜ் நான் பேங்க்ல வேலை பண்ணினேன். ஆனா இப்போ நான் வேலை போறதுக்கு சிச்சுவேஷன் இல்லை என் லைஃப்ல. ஏன்னா எனக்கு 2 பசங்க. வீட்டில் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு பெரியவங்க யாரும் இல்லை. ஸோ மை ஹஸ்பண்ட் இஸ் ஓன்லி இன்கம் பர்சன். 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மாமனாரும் மாமியாரும் இறந்துட்டாங்க. அதனால தான் சேஞ்ச் ஆனது என் லைஃப். இப்போ நான் ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃப். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணம் என் பசங்க தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தா, ஃபோன்லாமா கொடுத்தா மட்டும்தான் குழந்தைய சாந்தமா வளர்க்க முடியும்னு யாராலும் மறுக்க முடியாது. அதனால அவங்கள தப்புன்னு சொல்லி எதுவும் பண்ண முடியாது. முதல்ல பசங்க வீடியோல இருக்க மாதிரி பாடல் கதை மாதிரி பார்த்துக்க மாறுறாங்க. இப்போ ஃபோன் யூஸ் பண்ண பழகிட்டாங்க. அவங்கள கிளிக் பண்ணி கிட்ஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்கு எந்த பயனும் இல்லை. அதுல இருந்து எதுவும் கத்துக்க முடியாது. லூஸ் மாதிரி வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பாராதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால நாம பசங்களுக்கு தெரிஞ்ச நல்லதை கத்துக்க சொல்லி கொடுக்கணும். அதோட என்னோட யூடியூப் சேனல்ல பலவிதமான நல்ல விஷயங்களை கத்துக்க மாத்திரும் இருக்கும். அதனால யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ சேனல் ஓபன் பண்ணன்னு சொல்ற வீடியோ போட்டிருக்கேன். அதை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கையோட ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் செகண்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு உங்க எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு இன்ஃபர்மேஷன். நானும் என்னோட 2வது மகனோட ஆரோக்கியத்துல என்ன இஷ்யூ நாங்க எதிர்கொண்டதையும் வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணினேன். இது பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்று நம்புறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க. என்ன எஜுகேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு என்ன விஷயத்த சொல்ல போறான்னு கேக்குறீங்களா? தெரிஞ்சுக்க வீடியோ முழுசா பாருங்க. நாம இந்த காலகட்டத்துல பசங்களை நல்லா படிக்கணும், ஜீனியஸா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும்னு எவ்வளோ முக்கியம்னு நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும். ஆன்கிலோகிளாசியா என்றால் என்ன என்று தெரியும். ஆன்கிலோகிளாசியா என்றால் என்ன என்று எனக்கும் தெரியாது. என்றால் என்ன என்று என் பையனுக்கு இருந்தபோது தான் தெரியும். நான் ரொம்ப பயந்துட்டேன். நம்ம பாடி பார்ட்ஸ்ல எல்லாமே முக்கியம். நம் ஜீனியஸாக படிக்கணும் என்றால் நக்கும் முக்கியம். அப்படின்னா எது நாக்கு தொடர்பான பிரச்சனை? இந்த பிரச்சனை பிறவியிலேயே இருக்கும். ஆமா, 100%த்துல 40% குழந்தைகளுக்கு இந்த குறைபாடு இருக்கும். இதுதான் நார்மல் என்று எப்போலாவது தெரியும். ஆனா அது எங்களுக்கு தெரிஞ்சது 3 வருஷம் ஆகி இருக்கிறது. எப்படி தெரியும்னா, என் 2வது பையன் அரசாங்க பால்வாடி போயிட்டே இருக்கான். பள்ளி கடைசி நாள்ல ஒரு மருத்துவ முகாம். அந்த முகாமில தான் தெரிஞ்சது. ஒரு அரசாங்க டாக்டர் கால் பண்ணி பேசினாங்க. நான் வீட்ல இருந்தேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, உங்க பையனுக்கு நாக்கில் பிரச்சனை இருக்கு, நீங்க ஐடென்டிஃபை பண்ணலையா என்று கேட்டாங்க. நீங்கள் மற்ற உங்க பையன் 2 பேரும் ஒரு நாள் அரசு மருத்துவமனைக்கு வாங்க, கையோட சிறிய சோதனை எடுத்துட்டு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொன்னாங்க. நான் அறுவை சிகிச்சைன்னு சொன்னதுமே பயந்துட்டேன். ஏன்னா நாக்கு ரொம்ப முக்கியம். அப்போ உடனே கணவருக்கு கால் பண்ணி நடந்ததை சொன்னேன். அப்போ அவரும் மாலையில குழந்தை டாக்டரை பார்த்து செக் பண்ணிட்டு வந்து சொன்னாரு. நானும் என் 2வது பையனும் மாலையில அவருடைய குழந்தை டாக்டரை பார்த்தோம். அப்போ டாக்டர், ஆமாம், அவருக்கு டங் டை என்னும் நோய் இருக்கு என்று சொன்னாரு. நான் பயந்துகிட்டே கேட்டேன், அப்போ அவர் பேசவே மாட்டானா என்று. டாக்டர் சொன்னார், அவருடைய பேசுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உச்சரிப்பில் மட்டும் பிரச்சனை இருக்கும். அதற்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை தான் தேவை. நீங்கள் ஒரு ENT நிபுணரை பார்த்து ஆலோசனை எடுத்து பின் ஆபரேஷன் செய்து கொள்ளுங்கள். அதற்கு இப்போ செய்யணும். அவருக்கு ரொம்ப நல்லது. வளர வளர சரியாக பேசி பழகுவார். இந்த ஆபரேஷன் செய்யாதிருந்தால் குழந்தைக்கு லேட்டர் ஆன் ஒரு விதமான குறைபாடு உருவாகும். அதனால் பேச தயங்கி இருக்கும் என்று சொன்னார். அடுத்த நாள் ENT டாக்டரை பார்த்து ஆலோசனை செய்தோம். அவரும் இதே தகவலை உறுதிப்படுத்தினார். அப்போவே ஆபரேஷனுக்கான தேதியை நிச்சயித்து வந்தோம். இப்போ அவருக்கு நல்ல ஆபரேஷன் முடிஞ்சது. 1 வாரமாகி இருக்கு. இப்போ அவர் நல்லா இருக்காரு. இந்த ஆபரேஷன் செய்த பிறகும் நம்ம குழந்தை சிறிய வயசுல இருப்பதால ஸ்பீச் தெரப்பி செய்து கொடுத்தால் நல்லாக இருக்கும் என்று டாக்டர் சொன்னாரு. நான் ஏன் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன்னா, இதை பற்றி எங்க சொந்தக்காரர்கள்ட்ட சொன்னதும் ஒருவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. இந்த விஷயம் தெரியாம இருந்தால் என் பையனின் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது உங்கள் நண்பர்களின் வீட்டிலோ சிறிய குழந்தைகள் பேச மாட்டார்கள் என்று இருப்பின்,
ENT டாக்டரை சென்று சோதனை செய்து கொள்ளுங்கள். எந்த தவறும் இல்லை. அந்த நோயை பற்றிய சில தகவல்கள். இது தமிழில் நாக்கு கட்டுதல் அல்லது நாக்கு கச்சிதல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலைமையை மருத்துவ ரீதியாக அங்கிலோகிளாசியா என்று அழைக்கிறார்கள். நாக்கின் கீழே இருக்கும் ஃப்ரெனுலம் என்று அழைக்கப்படும் சின்ன நார்ச்சுருள் குறுகியதாகவும் கடினமாகவும் இருக்கும்போது இந்த நிலைமை உருவாகிறது. இது நாக்கின் இயக்கத்தை மட்டுப்படுத்துகிறது. முதலாவது, இது பொதுவாக குழந்தைகள் பிறக்கும் பொழுதே இருக்கும். பிறந்த பின்பு இது உடனடியாக கண்டறியப்படலாம். நாக்கு சரியாக நகரவில்லை என்றால் தாய்ப்பால் குடிப்பதில் சிரமம் இருக்கும். இது குழந்தை வளர்ச்சியில் குறைபாடுகளை ஏற்படுத்தும். பள்ளி வயதில் பேசுவதில் சிரமம் ஏற்படும். சில வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியாது. இதனால் சமூக பழக்கம் மற்றும் நம்பிக்கையில் பாதிப்பு ஏற்படும். மருத்துவர்கள் இந்த நிலையை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது முக்கியம். சிகிச்சை முறையில் சிறிய அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அதாவது ஃப்ரெனுலம் வெட்டுவதன் மூலம் நாக்கு சுதந்திரமாக நகரும். அறுவை சிகிச்சை மிகவும் எளிதானது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு பயிற்சி தேவையாக இருக்கும். பயிற்சிகள் மூலம் நாக்கு இயக்கம் சீராக வரும். மருத்துவர்கள் வழிகாட்டும் பயிற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். பேச்சு தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். நாக்கு கட்டுதல் நோயை சீராக கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது மிகவும் முக்கியம். அந்த நோய் பற்றி தெரிஞ்சிருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அதை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணு.